பிதாவோடு குமாரன் பேசிக்கொண்டிருக்கும் குளிர்ந்த வேளையாகிய காலையில் அவரை நோக்கி கூப்பிடு. காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருப்பதினால் உன் வேண்டுதலும் கேட்கப்படும், அவருடனும் நீ பேசலாம். ஒவ்வொரு நொடியும் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் நம் தேவன் உன்னை பாவி என்று அவர் புறக்கணிப்பதில்லை. நல்ல கனி கொடுப்பதற்கு ஏற்ற சிந்தனையே நம்மில் எழட்டும். கசப்பான எந்த செயலும் வேண்டாமே. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அனைவரும் இன்னும் பரதேசியிலே இருக்கும் பொழுது ஒரு இமைப்பொழுதில் மனம் மாறின சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனுக்கும் பரதேசியில் இடம் கொடுத்தாரே நம் தேவன், நமக்கும் அவர் தரப்போகும் பங்கினை பற்றி கொள்ள நிதானமாய் நடப்போம். கீழ்ப்படியாத இஸ்ரவேலர் போல், லோத்துவின் மனைவி போல் உலக கவலையோடு வாழாமல், நமது வழியை கெடுத்து கொள்ளாமல், என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று உன்னை ஒப்படைத்து விடு. யோசபாத் ராஜா எந்த காரியமும் அவர் போருக்கு செல்வதாயிருந்தாலும் தேவனிடம் கேட்காமல் சென்றதில்லை. அதுபோல் அவரிடம் அனைத்தையும் கேட்டு நாம் செய்யும் பொழுது அவரது வலது கரம் நம்மை தாங்கி பிடிக்கும், நாமும் வீழ்வதில்லை. பாவங்கள் நிறைந்த சோதோம் கொமாராவில் லோத்து நீதிமானாய் வாழ்ந்தது போல் நாமும் சாத்தானால் வஞ்சிக்கப்படாமல் இருக்க அவருடைய கைக்குள் அடங்கி இருப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.